வழிபாட்டு துவக்கமாக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக துதிக்கிறோம். இந்த வருடத்திலே 10ஆம் மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கவும் காலை நேரத்திலே இந்த வழிபாட்டில் பங்கேற்கும் பெறுகின்ற மாபெரும் வாய்ப்பிற்காக துதிக்கின்றோம். இந்த வருடத்திலே கடந்த 9 மாதங்களாக பாதுகாத்து வந்தீரே போற்றுகின்றோம். ஆண்டவரே, கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக ஊரடங்கு உத்தரவினாலேயும் இந்த புதிய வியாதியின் கொடுமையினாலேயும் தாக்கப்பட்டு பல்வேறு நிலையிலே துயரத்தோடு இருக்கிற எல்லா மக்களும் இந்த கரத்திலே கொடுக்கிறோம். எப்பொழுதும் 1ஆம் தேதி வருகின்றவர்கள் வழிபாட்டிலே பங்கேற்க முடியாத நிலையிலே எல்லாரும் காத்தொழு கெஞ்சுகிறோம். எங்களை தாழ்த்துறம் பலப்படுத்தி வழிநடத்தும். மீட்பர் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். கடவுளை போற்றும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்திருந்து கிறிஸ்துவ பாமாலைகளிலே 25வது பாடலை நாம் எழுந்திருந்து பாடுவோம். பதிவு செய்யப்பட்ட பாடல் ஒளிபரப்பப்படும் பாமாலை எண் 25. கர்த்தாவே, இப்போ உம்மை தொழுதோம் என்கிற தூங்குகின்ற 25வது பாமாலை. நின்றவாறே நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமீன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய்
தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். நம்மை படைத்து பாதுகாத்து வருகின்ற கடவுளுக்கு நன்றிகளை ஏறெடுக்க அழைக்கப்படுகிறோம். புதிய மாதம் புதிய நாளிலே வழிபாட்டிலே பங்கேற்கின்ற வாய்ப்பினை பெற்றதற்காக நாம் கடவுளை போற்றுவோம். இவ்விதமான ஆன்மீகத்திலே நாம் வளர்க்கப்பட்டதற்காகவும் நமது குடும்பம் நமது பெற்றோர்களுக்காக நாம் கடவுளை போற்றுவோம். இந்த ஆலயத்திலே 114 ஆண்டுகளுக்கு மேலாக ஆன்மீகமானது அறிவிக்கப்பட்டும் கிறிஸ்து பண்புகள் கற்பிக்கப்பட்டும் வந்ததற்காக நாம் கடவுளை போற்றுவோம். இந்த ஆலயத்தின் ஐக்கியத்திலே நாம் பெற்று வருகின்ற அனைத்து நன்மைகளுக்காக நாம் கடவுளை துதிப்போம். கடவுள் படைத்த படைப்பு, இயற்கை வளங்கள் அனைத்தும் எண்ணி பார்ப்போம். நாம் இதுவரை பெற்றுக்கின்ற ஆரோக்கியமான வாழ்வுக்காக, சுகத்தோடு இருப்பதற்காக நாம் கடவுளை துதிப்போம். நாம் பெற்றுக்கொள்கின்ற உழைப்பு, வருமானம், உணவு அனைத்திற்காக நாம் கடவுளை போற்றுவோம். சிறுவயதிலே பெற்றோரிடத்திலே பெற்றுக்கொண்ட பண்புகளை எல்லாம் தக்க வைத்துக் கொள்ளவும், அதை காப்பாற்றி அவற்றை அனைத்தையும் வாழ்வின் ஆதாரமாக நாம் பெற்றிருப்பதற்காக நாம் கடவுளை போற்றுவோம். நன்மைகளுக்காக நாம் கடவுளை போற்றும் வேளையிலே கடவுளுக்கும் மனிதனுக்கு விரோதமாக நாம் பாவங்கள் செய்திருப்பின், நமது குறைகளுக்காக நம்மை நாம் கடவுளத்திலே அர்ப்பணித்து மனிதனோடும் கடவுள் ஒப்புரவாக அழைக்கப்படுகிறோம். யாவரும் சேர்ந்து முதலாம் பாவருக்கு ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்திருக்குமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிவிட்டு வழியடைந்து போனோம். இருத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிக இணங்கி நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கலை செய்யாமல் செய்யத்தகாதலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளச் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகிகள் குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பினருக்கு மேல் பொறுமையாயிரும். பாவத்தினும் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்து மகிமுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுடன் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையுள்ளும் மிகுந்திருக்குமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தினும் கட்டளையிட்டொருளி வாழ்க்கை சீர்படுத்துக்கான காலத்தையும் தமது பசுத்த ஆவியின் கிருபையும் தேத்தலையும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். திருமறை பாடம் வாசி கேட்போம். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் நற்செய்தி பாடம். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 16 வரை. மார்க்கு 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 16 வரை. அதற்கு அவர், வெளிவேட்டக்காரர்களாகிய உங்களை பற்றி ஏசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும், தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா?
ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையோ பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது கொர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கையாயிற்று என்றால், அதற்பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்த கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும் என்று கூறினார். ஆமீன். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். அமர்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த புதிய மாதம் புதிய நாளுக்காக எம்மை போற்றுகின்றோம். ஒவ்வொரு மாதமும் நாங்கள் முதலாம் நாளிலே ஆலயத்திலே வந்து நோக்கி பார்க்கின்ற ஆன்மீகத்தை பெற்றிருக்கின்றோம். பல நாட்களுக்கு பிறகு இந்த நாளிலும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலே ஆலயத்திலே அமர்ந்திருந்து நோக்கி பார்க்கின்ற வாய்ப்பினை பெற்றதற்காக துதிக்கின்றோம். திருவார்த்தையிலே கிருபை இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரில் உங்கள் வாழ்த்துகின்றோம். குறிப்பாக முதியவர்களை வாழ்த்துவது நமது கடமை. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி உலகமெங்கும் முதியவர் நாளாக கொண்டாட வேண்டும் என்று ஐநா சபை அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. எனவே பல ஆண்டுகளாக நாம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி அகில உலக முதியோர் நாள் என்று நாம் அனுசரித்து வருகின்றோம். ஆனால் இந்த நாட்களிலே 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் முதியவர்கள் ஆலயத்திற்கு வர தவிர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தினாலே நம்மால் இந்த வழிபாட்டிலே முதியவர்களை அனுமதிக்க முடியவில்லை. நாம் இல்லங்களுக்கு சென்று நம் இல்லத்தில் இருக்கின்ற முதியவர்களை வாழ்த்தவும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு செல்லவும் நாம் யாவரும் நினைவுறுத்தப்படுகின்றோம். இந்த தொற்று நோய் சூழ்நிலையிலே முதியோரை எவ்விதமாக பாதுகாத்தல் என்ற ஒரு செம்பொருளை மையப்படுத்தி நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் ஐநா சபையானது ஒரு குறிப்பிட்ட செம்பொருளை வழங்கி அந்த செம்பொருளை உலகம் முழுதும் இருக்கின்றவர்கள் மனதிலே பதித்து வைத்து அதன் வழியாக முதியோரை எவ்விதமாக நடத்துவது என்று ஆலோசனை வழங்கி வருகிறார்கள். இந்த ஆண்டு அவ்விதமாக கொடுக்கப்பட்ட செம்பொருள், ஐநா சபை கொடுத்த செம்பொருள், தொற்று நோய்கள் வயது மற்றும் முதுமை அடைதலை அணுகுவதில் மாற்றம் தருமா? அதாவது இந்த தொற்று நோயினாலே முதியவர்களை கவனிப்பதிலே, அவளுக்கு தேவையானவற்றை செய்வதிலே தடைகள் வருமா? கவனங்கள் குறைந்து விடுமா? அவளை புறக்கணித்து விடுவோமா? பயத்தினாலே அவளை எப்பொழுதும் போன்றே நாம் வழிநடத்த வாய்ப்பு இருக்கிறதா?
ஏனென்றால் இந்த தொற்று நோய் காலத்திலே எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. எல்லாம் ஒவ்வொன்றுமே நாம் இதுவரை கடந்த பிப்ரவரி மாதம் வரை எவற்றையெல்லாம் இயல்பாக செய்து வந்தோமோ அவற்றை ஒன்றும் கூட நம்மால் செய்ய முடியவில்லை கடந்த 6 மாதங்களாக. ஒருவேளை நமது உரிமைகள் படிக்கப்பட்டதாக நாம் நினைக்கலாம். ஆனால் கட்டாய நிலை நமக்கு வந்திருக்கிறது. சிலவற்றை நாம் தவிர்க்க வேண்டும், சிலவற்றை புதிதாக நாம் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுவரை அந்த மாஸ்கை பயன்படுத்தாதவர்கள் பயன்படுத்த கட்டாயப்படுத்தப்படுகின்றோம். தினமும் வெளியே சென்று வந்தவர்கள் வெளியே செல்ல வாய்ப்பில்லை. வயதானவர்கள் நடைப்பயிற்சி போவது உண்டு, அது தடை செய்யப்பட்டிருக்கிறது, வெளியே போவது இல்லை. உறவினர்கள் விழாக்களிலே பங்கேற்க முடியவில்லை. இவையெல்லாம் நமது நன்மைக்காக, பிறர் நன்மைக்காக. கூட்டு சமுதாயத்திலே பிறர் ஆரோக்கியமாக வாழ நாம் எல்லாரும் இணைந்து அந்த ஒரு ஒழுங்கை கடைபிடித்தால்தான் சமுதாயம் சுகமாக, வலிமையாக, ஆரோக்கியமாக இருக்கும். இந்த நிலையிலே இந்த தொற்று நோயானது முதியவர்களை கவனிப்பதிலே சில மாற்றங்கள் வந்திருக்கிறதா, அவற்றை எப்படி அணுகுவது என்று அவர்கள் செம்பொருளை வழங்கியிருக்கிறார்கள். திருமறையின் வெளிச்சத்திலே 3 உண்மையை மையப்படுத்தி முதியோரை எவ்விதமாக பாதுகாத்தல், அதற்கு திருமறை வெளிச்சம் என்ன கொடுக்கிறது என்று நாம் இப்பொழுது தியானிக்க நினைவுறுத்தப்படுகின்றோம். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு இவற்றின் மத்தியிலே தள்ளுபடி ஆகமங்கள் என்று சில புத்தகங்கள் இருக்கிறது. அதை கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில், பொது மொழிப்பிலே இணை நூட்கள் என்று அழைத்திருக்கிறார்கள். அதில் சீராக் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. சீராக் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த சீராக் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, முதியோர் தங்கள் பெற்றோரிடமிருந்தே கற்றுக்கொண்டதால் அவர்கள் சொல்லை புறக்கணிக்க வேண்டாம். முதியோர் தங்கள் பெற்றோரிடமிருந்தே கற்றுக்கொண்டதால் அவர்கள் சொற்களை புறக்கணிக்காதீர். சீராக் 8:9. சீராக் 6:34 முதியோர் கூட்டங்களில் கலந்து கொள்ளுங்கள், ஞானமுள்ளோர் உண்டென கண்டால் அவர்களுடன் உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். முதியோருடைய கூட்டத்திலே கலந்து கொள்ளுங்கள். இந்த சூழ்நிலையிலே நாம் முதியோரிடத்திலே பேசுவதை தவிர்க்கின்றோம், அல்லது அவளை தனிமைப்படுத்தி வைத்திருக்கணும் இல்லத்திலேயே. இந்த வசனம் சொல்கிறது, முதியோர் கூட்டங்களில் பங்கு பெறுங்கள். பிறகு நாம் பார்க்கின்றோம், அதே சீராக் 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, முதியோருக்கு ஞானம் வந்து கொண்டிருப்பதால் அவர்களுடன் கலந்துரையாடுங்கள். முதியோருக்கு ஞானம் இருக்கிறது, எனவே அவரோடு கலந்து பேசுங்கள். ஒருமுறை ஒரு அரசன் தன் நாட்டிலே வயதானவர்கள் இருக்கக்கூடாதவர்கள், பயனற்றவர்கள் என்று நாட்டை விட்டு கடந்து செல்ல கட்டளையிட்டார். கிரேக்க தத்துவங்கள் ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் சொன்ன தத்துவங்களிலே ஒன்று, உழைக்க தகுதியற்றவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். மாற்றுத்திறனாளிகள், பார்வையில்லாதவர்கள், நடக்க முடியாதவர்கள், பேச முடியாதவர்களை கொன்றுவிட வேண்டும். இப்படி செய்துவிட்டால் நாட்டு முழுவதும் ஒருவர் கூட அப்படி இல்லை என்றால் கொஞ்ச நாட்களே வலிமையான ஒரு நாடு உருவாகும், நாம் பொருளாதாரத்தில் வளராம் என்று அப்படி கற்பித்தார்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்க நாடுகளிலே. இவர்கள் பயனற்றவர்கள், உழைக்க முடியாது, இவர்களுக்கு நாம் உழைத்து பணத்தை கொடுத்து அவர்களுக்கு உணவு கொடுக்கின்றோம், உடையை கொடுக்கின்றோம், தங்க இடம் கொடுக்கின்றோம். எனவே உழைக்க தகுதியற்றவர் என்று கருதப்படுகின்ற முதியவர்கள், ஊனமுற்றவர்களை நாம் அழித்து விட வேண்டும். இவர்கள் தனியாக ஒரு தீவுக்கு கொண்டு சென்று அந்த தீவில் விட்டுவிட்டு அவர்களை முற்றிலும் அழித்து விட்டால், மெயின்லேண்ட் நமது நாட்டுடைய பிரதான இடத்திலே ஆரோக்கியமானவர்கள் நன்கு வளர்ந்து அவர்கள் உடல் திரகாத்திரமாக இருந்து நன்கு உழைத்து சிறந்த நாட்டை கட்டுவார்கள் என்று ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டது. ஒரு அரசர் இருந்தார். அவர் சொன்னார்,
இந்த முதியவர்கள் பயனற்றவர்கள், எனவே நாடு கடத்தப்பட வேண்டும் என்று எல்லாருமே அது கீழ்ப்படிந்தார்கள். சட்டம், அரச சட்டம் அது. இப்படி இருக்கின்ற பொழுது இன்னொரு நாட்டு அரசர் அந்த அரசரை பார்க்க வந்த பொழுது விடுகதை 2 விட்டாராம். ஒன்று, கடல் சங்கு இருக்கிறது, அந்த கடல் சங்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த கடல் சங்கு உள்ளாக ஒரு நூல், அதை கோர்த்து விட வேண்டும். 2வது, சாம்பலிலே கயிறு திரிக்க வேண்டும் என்று கேட்டாராம். எவ்வளோ வந்தார்கள், யாரும் சொல்ல முடியவில்லை. கடைசியாக ஒரு நடுத்தர வயதில் வந்து பதில் சொல்லிவிட்டார். அரசனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நமது நாட்டுக்கு கெட்ட பெயர் வராத மாதிரி இந்த நடுத்தர வயதுள்ளவர் 2 விடுகதைக்கும் பதில் சொல்லிவிட்டார் என்று. அப்பொழுது அந்த நடுத்தர வயதில் சொன்னாராம், ஐயா, என்னை மன்னிக்க வேண்டும், உங்கள் சட்டத்துக்கு நான் கீழ்ப்படியவில்லை. முதியவரை நாடு கடத்த வேண்டும் என்று உங்களுடைய சட்டமானது இருந்த நிலையிலே நான் அதை புறக்கணித்து விட்டு என் வீட்டிலேயே பள்ளம் தோண்டி பாதாள அறையை கட்டி என் அப்பாவை அம்மாவை, அவர்கள் 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள், கடந்த சில மாதங்களாக பாதுகாத்து வந்தேன். உமது சட்டத்தை மீறினேன், பாதாள அறையை கட்டினேன், பெற்றோரை பாதுகாத்தேன். அவர்கள்தான் எனக்கு இந்த விடுகதைக்கு பதில் சொன்னார்கள். எனக்கு தெரியாது. அரசருக்கு அவமானம் வந்துவிட்டது, நான் தவறு செய்து விட்டேன். எனவே இன்னொரு சட்டம் இயற்றுகின்றேன். நாட்டை விட்டு கடத்தப்பட்ட முதியவர்கள் அனைவரும் நம் நாட்டுக்கு திரும்பலாம் என்று அந்த அரசர் இன்னொரு சட்டத்தை இயற்றினாராம். முதியவர்களுக்கு ஞானம் இருக்கிறது. ஞானத்தை நாம் பெற வேண்டும் என்றால் அவர்களோடு பேச, உரையாடல் செய்ய அழைக்கப்படுகின்றோம். நான் 95ஆம் ஆண்டு ஆதம்பாக்கத்திலே ஆலந்தூர் சபையிலே ஆயராக இருந்த பொழுது ஒரு செல்வந்தர் அவருடைய தந்தையை முதியோர் இல்லத்தில் சேர்க்க வேண்டும் என்று வந்து கேட்டார். அதற்கு முன்பு நீங்கள் தயவு செய்து நல்ல மருத்துவரை அணுகுங்கள் என்று. ஏன்னா அவர் ஒரு பட்டதாரி தந்தை, அவருக்கு வயசு 80, மகனை என்ஜினியரிங் படிக்க வைத்தார். அப்பொழுது மகனுக்கு வயது 50. 80 வயது தந்தை, 50 வயது மகன். அவரிடத்தில் உரையாடல் செய்த பொழுது அந்த தந்தை சொன்னது, நான் 60 ஆண்டுகளுக்கு முன்பே BA படித்தவன், அரசாங்கம் நல்ல வேலை செய்தேன், சொந்தமாக வீடு கட்டியிருக்கிறேன் சுரேந்தர் நகரில், எவ்வளோ பணம் வருது, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட யாருமே பேசுறதில்ல, வேலை வேலைன்ட்டு ஓடிடுறாங்க. என் பேரை வந்த உடனே, தாத்தா என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் டிவி பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்னுடைய கதவை மூடிடுறான். எனக்கு அந்த சத்தம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் அந்த வால்யூம் குறையினா அவன் புரிஞ்சிக்க மாட்டேன்றான். என்னுடைய சாப்பாடு எட்டுன்னு வந்து வச்சுட்டு போயிடுறாங்க. என் மருமகளும் வேலைக்கு போகிறதுனால, பையனும் வேலைக்கு போகிறதுனால வேறு வழி இல்லை. என்ன ஒரு நாள் என்ன செய்திருக்காருன்னா, 80 வயது முதியவர் அந்த டேபிளை உடைச்சி சாப்பாட்டெல்லாம் தூக்கி விசிறி போட்டார். இவங்க நினச்சிக்கிட்டாங்க மனநிலை பாதிக்கப்பட்டு நினச்சிக்கிட்டாங்க. அப்படி அல்ல. நான் அவர்கிட்ட பேசினேன், சபையார் அனுப்ப, அவங்க இந்து நண்பர்கள் தான். டாக்டர்கிட்ட போயிட்டு வந்த பிறகு எல்லாத்தையும் பெரியவர் சொன்னார். உடனே அவங்க சொன்னாங்க, 2 மாதம் லீவு போட்டுட்டு மாற்றி மாற்றி அப்பாவோட இருங்க. உன்னை வளர்த்த ஒரு அப்பா, உனக்கு 50 வயது ஆகிடுச்சு, உன்னுடைய பையனே காலேஜ் படிக்கிறான், நீ வந்து என்ன செய்யணும், உணவு முக்கியம் இல்லை, அவருக்கு எல்லாம் இருக்குது, 1 மாதம் 2 மாதம் லீவு போட்டுனா செய்யுங்க, அப்பா கிட்ட கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பேசுங்க போதும். முதியோரிடத்திலே பேசுவது மூலமாக நமக்கு ஞானம் மாத்திரம் கிடைப்பதில்லை, நம்மை வளர்த்தவர்கள், நம் வாழ்வுக்கு ஆதாரமர்ந்தவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள், தெம்படைகிறார்கள், நிம்மதி கிடைக்கிறது, மருத்துவம் தேவையில்லை, நாம் தான் மருத்துவர்களாக காணப்படுகின்றோம். இப்படி அநேக விதமான உதாரணங்கள் உண்டு. இந்த நேரத்திலே முதியோரை பாதுகாப்பதை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக, முதியோரை பாதுகாக்கும் கடவுளின் சட்டம். கடவுளின் சட்டம், கடவுள் சட்டம் இருக்கிறதே, இந்த சட்டமே முதியோரை பாதுகாப்பதற்காக இருக்கிறது.
விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கணும் 10 கட்டளைகள். முதல் 4 கட்டளைகள் கடவுளை குறித்தான கட்டளைகள். மற்றும் இருக்கின்ற 6 கட்டளைகள் சமுதாயத்திலே ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகள். இந்த 4 கட்டளைகளையும் கடைசி 5 கட்டளையும் இணைக்கின்ற 5வது கட்டளை, உன் தந்தையும் தாயும் கனம் பண்ணுவாயா. அதற்குதான் மற்ற அனைத்து கட்டளைகள். கடவுளுடைய காரியங்களை குறித்தான முதல் 4 கட்டளைகள் 10 கட்டளை இல்லை. பிறகு சமுதாயத்திலே இருக்கின்ற கட்டளைகள் பயன்படுத்த வேண்டியது. முதல் 4 கட்டளைகள் இறைவனுக்கு சம்பந்தமுடையது. கடைசி 10லிருந்து 5 வரை இருக்கின்ற பகுதி சமுதாயத்தோடு இருக்கிறது. இந்த சமுதாயத்தோடு இணைக்கின்ற அந்த கட்டளை 5ஆம் கட்டளை என்னவென்றால், நீ உன் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். அது மிக மிக அவசியம். இது 10 கட்டளையிலே ஒன்றாக கொடுக்கப்பட்ட நிலையிலே இதனுடைய ஆழ்ந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள நினைவுறுத்தப்படுகின்றோம். இது அவர்களுக்கு கூடுதலான விளக்கத்தை கொடுத்த ஒன்றாக இருக்கிறது. விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயும் மதித்து நட. அதன் பிறகுதான் மற்ற அனைத்து வருகிறது. உனக்கு வாழ்க்கை இருந்தால் தான் மற்றதை நீ செயல்படுத்துவதற்கு உனக்கு வாய்ப்பு இருக்கும். உனக்கு வாழ்க்கையே இல்லை என்றால் மற்றவற்றை உன்னால் செயல்படுத்த முடியாது. உனக்கு வாழ்க்கை தேவையா? எகிப்திலிருந்து கானானுக்கு சென்று பெறுகின்ற அந்த உரிமையை, விடுதலையை, சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்ளுமா, பாதுகாக்க வேண்டுமா, அனுபவிக்க வேண்டுமா? உன்னை பெற்றெடுத்த பெற்றோரை நீ மதித்து நடக்க வேண்டும். மதித்து நடக்க முடியாதவற்றுக்கு இன்னொரு எதிர்மறையான உதாரணம் பெற்றோரை சபிப்பது. நாம் பார்க்கின்றோம் லேவி ராகமம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். லேவி 20:9, தம் தந்தையையும் தாயையும் சபிக்கும் எவரும் கொலை செய்யப்பட வேண்டும். தம் தந்தையும் தாயையும் சபிப்பவரின் குருதிப்பழி அவர்கள் மேலே இருக்கும். இரத்தப்பழி இருக்குமா? சொத்துக்காக பெற்றோரை கொலை செய்கின்ற நாட்களை தமிழகத்திலே பார்க்கின்றோம். கவனிக்க முடியாத நிலையிலே அவர்களை சபிப்பது, இதையெல்லாம் முதியோர்கள் இந்த காலகட்டத்திலே நெருக்கத்தில் இருக்கிறார்கள். கடவுள் சட்டத்தை ஏற்றுகின்றார். ஏனென்றால் இவர்கள் ஏன் இவற்றையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்றால், 80 வயது இருக்கின்ற மோசே, 83 வயது இருக்கின்ற ஆரோன் அழைக்கப்பட்டு விடுதலைக்காக அவர்கள் பயிற்சி பெற்றவர்கள். யாத்திராகம் 4 அதிகாரத்தில் பார்க்கிறோம். 3 அதிகாரம் சொல்லப்படுகிறது, மோசேவிடத்தில் கடவுள் சொல்லுகின்றார், நீ திரும்ப மக்களிடம் சென்று முதியோரிடத்திலே கலந்து உரையாடல் செய். அதன் பிறகுதான் விடுதலைக்காக மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று ஆண்டவர் அங்கு அவனுக்கு கற்பித்து அனுப்புகின்றார். யாத்திராமத்திலே பார்க்கின்றோம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, போ இஸ்ரவேலின் பெரியோர்களை ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி. கடவுளிடத்திலே வார்த்தை பெற்ற மோசேனுடைய அடுத்த கட்ட செயல்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்றால், அவர் சென்று பெரியோர்களை சந்தித்து ஒன்று திரட்ட வேண்டும். எல்லாரோடு இணைந்து அந்த நாட்டு மக்களுக்கு வார்த்தைகளை சொல்லி எல்லாரும் இணைக்க வேண்டும் விடுதலைக்காக. இந்த நாட்டு மக்கள் இப்போது கானா நாட்டு வந்திருக்கிறார்கள். இது எப்படி நிகழ்ந்தது என்றால், முதிர்ந்த 80 வயதுள்ள மோசே, 83 வயதுள்ள ஆரோன், மற்ற அனைத்து பெரியோர்கள் இவரோடு இணைந்து பணியாற்றி ஒரு நாட்டை பெற்றுக்கொண்டார்கள் இஸ்ரேல் மக்கள். எனவே நீங்கள் அடிமையாக இருந்தது முடிந்து போனது, விடுதலை பெற்றிருக்கிறீர்கள். விடுதலை பெற்ற நிலையிலே இந்த விடுதலையை தொடர்ந்து அனுபவிக்க, உங்களுக்கு விடுதலை கொடுக்க திட்டமிட்டு அர்ப்பணித்து தியாகம் செய்து 40 ஆண்டுகள் நடந்து வந்து
துன்பத்தை கண்ட மக்கள் அவருடைய வாழ்க்கையிலே கடைசி காலகட்டத்திலே நீங்கள் அவர்களை மதித்து நடக்க வேண்டும். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்கிறது. லேவி 19:32, நரை திரண்டவருக்கு முன் எழுந்து நில், முதிர்ந்த ஒரு முகத்தை மதித்து நட, உன் கடவுளுக்கு அஞ்சி வாழ், நானே ஆண்டவர். உன் கடவுளுக்கு அஞ்சி வாழ், நானே ஆண்டவர் என்று ஏன் சொல்கிறார் என்றால், அந்த முன் சொன்னவற்றை கடைபிடிக்க வேண்டும், நினைப்பூட்டுகின்றார். உன்னை நான் விடுவித்தேன், எனக்கு எதிராக செயல்பட வேண்டாம், உனக்கு வாழ்வு கொடுத்தேன், நானே ஆண்டவர். இதை ஏன் நினைப்பூட்டுகிறார் என்றால், நான் உங்களை விடுதலை செய்ததினாலே நான் சொல்வதை செய்ய உங்களை நான் நினைப்பூட்டுகின்றேன் என்று அழகாக சொல்கின்றார். நரை திரண்டவருக்கு முன் எழுந்து நில். கிராமங்களிலே யாராக இருந்தாலும், தெரிந்தவரோ தெரியாதவரோ பெரியவர் இருந்தால் என்ன செய்வாங்கன்னா, எழுந்து நின்று மரியாதை சொல்வாங்க. வணக்கம் பண்ண அவசியம் இல்லை, எழுந்து நின்னாவே போதும். வேஷ்டி லுங்கி தூக்கி கட்டியிருப்பாங்க, அது இயல்பாக பழக்கம்தான். அதெல்லாம் பெரியவங்க வந்தால் அந்த தூக்கி கட்டியிருக்கிற வேஷ்டியை கீழே விட்டுருவாங்க. வணக்கம் குட் மார்னிங் சொன்ன அவசியம்லாம் இல்லை. இந்த அடையாளமே மதிப்பது. முதியவர்கள் மனதை புண்படுத்தக்கூடாது. நரை திரண்டவருக்கு முன் எழுந்து நில், முதிர்ந்தவர் முகத்தை மதித்து நட, கடவுளுக்கு அஞ்சி வாழ். அதை செயல்படுத்த வேண்டும். அதனால்தான் கடவுளுக்கு அஞ்சி வாழ். நானே ஆண்டவர், மோசரிடத்தில் அறிமுகமானவர். முதியோரை பாதுகாக்க கடவுளின் சட்டம் நமக்கு உதவுகிறது. God's commands protects elders. இறை சட்டங்கள் முதியோரை பாதுகாக்கிறது. இரண்டாவதாக, முதியோரை காத்திட இறை வார்த்தை. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலடியார் தொடர்ந்து திருவசனத்தின் வழியாகவே தன்னுடைய இறை மக்களை எல்லாம் வழிநடத்தியவர். இப்பொழுது பணிக்காக அழைப்பு பெற்று இறைப்பணி ஆற்றுவதற்காக நியமிக்கப்படுகின்ற தீமோத்தேயு கடிதம் எழுதுகின்றார். தீமோத்தேயு யார் என்றால், அவருடைய தந்தை கிரேக்க மொழி பேசுகின்ற யூதர் அல்லாதவர். அவர் தாய் யூத கிறிஸ்துவ பெண். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கலப்பு திருமணம். இப்படி அந்த குடும்பத்தில் பிறந்த தீமோத்தேயுவுக்கு ஆண்டவராக இயேசுவின் மீது அதிக அன்பு, ஈடுபாடு வந்தது. அந்த நிலையிலே அவருக்கு ஆர்வம் இருப்பதை காணுகின்ற இந்த பரிசுத்த பவுலடியார் அவருக்கு அடிப்படையானவற்றை எல்லாம் ஏற்கனவே கற்பித்து விட்டு, தொடர்ந்து எவ்விதமாக ஒவ்வொன்றும் சபையிலே இருக்க வேண்டும், சபையை கவனிக்கின்ற பொழுது எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று தன் 2 கடிதத்தின் மூலமாக, 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2 கடிதம் எழுதுகின்றார். தனி மனிதனுக்கு, மற்றவெல்லாம் சபைகளுக்கு. 2 தீமோத்தேயு சபையை கட்டுவதற்காக நியமிக்கப்படுகின்றவர். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, முதியோரிடம் கடுமையாயிராதே. அவர்கள் ஒருவேளை தன்னுடைய மனதிலே பட்டதை சொல்லிவிடலாம், ஒருவேளை சிலர் பொறுமை எழுந்திருப்பார்கள். ஆனால் திருப்பணியாற்ற நியமிக்கப்பட்ட நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், பொறுமையோடு இருத்தல் வேண்டும், கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது, நீ கடுமையாக நடக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவருக்கு சொல்லுகின்றார், அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி. இந்த பயிற்சி கிரேக்க தந்தைக்கும் யூத பெண்ணுக்கும் பிறந்திருக்கின்ற தீமோத்தேயுவுக்கு சொல்லப்படுகிறது. 3 வயது இருக்கின்ற பொழுதே ஒரு யூதனுக்கு பெற்றோர்கள் மறைக்கல்வி, கடவுள் சட்டங்கள் எல்லாம் கற்றுக் கொடுப்பார்கள். 3 வயதிலேயே அது ஆரம்பிக்கும். ஒருவேளை தந்தை சிலவற்றை சொல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் தாயானவள் கண்டிப்பாக பழைய கற்பித்திருப்பார்கள். இந்த நிலையிலே அடிப்படையான உண்மைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கல்வி கொடுக்கப்படுகிறது. முதியோரிடம் கடுமையாக இராதே, அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி. இந்த
5ஆம் கட்டளையை, 10 கட்டளை இருக்கின்ற 5ஆம் கட்டளையை வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி பவுலடியார் இவர் கற்றுக் கொடுக்கின்றார். பவுலுடைய ஒரு சிறந்த கல்விமான், பெரிய பேராசிரியரான கமாலியல் இடத்திலே கல்வி பயின்றவர். தான் எல்லாவற்றையும் கற்றதாக அவர் அறிந்திருக்கின்றார். நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் விவரமாக சொல்லுகின்றார். தனது கல்வி எங்கிருந்து வந்தது, அந்த கல்வியினுடைய அடிப்படையான சாராம்சம் என்ன என்பதை எல்லாம் அவர் அங்கு எழுதி காண்பிக்கின்றார். அதுக்கு ஒரு பல காரணம் இருக்கிறது. 22 அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் வசனத்திலே, நான் ஒரு யூதன், சிலிசியாவில் உள்ள தர்சு நகரத்தில் பிறந்தவன், ஆனால் இந்த எருசலேம் நகரில் வளர்க்கப்பட்டவன். சிலிசியா பகுதியானது கிரேக்கர்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி. கிரேக்க பண்பாட்டை, கலாச்சாரத்தை, தத்துவத்தை இளம் வயதிலே கற்றவர். இருந்தாலும் கூட என்னுடைய வளர்ப்பு எருசலேம் இருந்தது. எருசலேமிலே அங்கிருக்கின்ற வேதபாரர்கள் எல்லாருக்கும் திறமையான வகையிலே பாடங்கள் எடுப்பார்கள், பழைய ஏற்பாட்டை கற்றுக் கொடுப்பார்கள். எனவே பவுலுடைய பெற்றோர்கள் இவரை எருசலேமிலே தங்க வைத்து கல்வி கொடுத்திருக்கிறார்கள். திருச்சட்டங்களை நுட்பமாய் பயிற்சி பெற்றவன் அவர் எழுதுகின்றார். அவரை பற்றி லூக்கா எழுதுகின்றார். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் லூக்காவினால் எழுதப்பட்டது. பவுல் பேசியதை பதிவு செய்து லூக்கா எழுதியிருக்கின்றார். 22ஆம் அதிகாரம் திருத்தூதர் பணிகள். தொடர்ந்து 3ஆம் வசனத்தின் மைய பகுதி பார்க்கின்றோம். ஆனால் இந்த எருசலேம் நகரில் வளர்க்கப்பட்டவன் கமாலியேலின் காலடியில் அமர்ந்து நம் தந்தையரின் திருச்சட்டங்களில் நுட்பமாய் பயிற்சி பெற்றவன். நீங்கள் அனைவரும் இன்று கடவுள் மீது ஆர்வம் கொண்டுள்ளது போன்று நானும் கொண்டிருந்தேன். பழைய ஏற்பாட்டை கற்று தேர்ந்தவன். பழைய ஏற்பாட்டை கற்று தேர்ந்த இந்த பவுலடியார் இந்த இளம் திருப்பணியாளனாகிய தீமோத்தேயுவுக்கு கடிதம் எழுதி அவருக்கு பழைய ஏற்பாட்டினுடைய ஆழ்ந்த உண்மைகளை எல்லாம் மேலோட்டமாக கற்பிக்கின்றார். அப்படியே வசனமாக அல்ல, அதன் சாராம்சத்தை கற்பிக்கின்றார். முதியோரை நீ கடினமாய் நடத்த வேண்டாம், நீ அதையெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு அங்கு கற்பிக்கப்படுகிறது. இந்த தீமோத்தேயு பவுலோடு உடன் சென்றவர். பவுல் 3 மிஷனரி பயணங்களை மேற்கொண்டவர். அதில் 2ஆம் மிஷனரி பயணம், 3ஆம் மிஷனரி பயணத்திலே இந்த தீமோத்தேயு அவரோடு சென்றவர். பவுலுடைய வார்த்தைகள், அணுகுமுறை, அவருடைய நுட்பமான வார்த்தைகள், ஆன்மீகம் அனைத்தையும் கண்ணிலே பார்த்த தீமோத்தேயு. இருந்தாலும் கூட கடிதங்கள் தேவைப்பட்டது அவரை தேற்றுவதற்காக. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். தம் உறவினரை, சிறப்பாக தம் வீட்டாரை ஆதரியாதோர் விசுவாசத்தை மறுதலிப்பவராவர். விசுவாசம் தனி, குடும்ப வாழ்வு தனி என்பது அல்ல. பிறரை உபசரிப்பது, பாதுகாப்பது தனி, பக்தி தனி, ஆலயம் தனி, வழிபாடு தனி என்பதல்ல, எல்லாம் ஒன்றுதான். எனவே விசுவாசத்திற்கு விளக்கம் கொடுக்கின்றார் பவுலடியார். என்ன விளக்கம் என்றால், தம் உறவினரை, சிறப்பாக தம் வீட்டாரை ஆதரியாதோர், ஆதரிக்காதவர்கள், விசுவாசத்தை மறுதலிப்பவர்கள். இதற்கு தீமோத்தேயுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது பவுலடியாருக்கு. அவர்கள் விசுவாசமற்றோரை விட தாழ்ந்தோராவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றி கேள்விப்படாதிருக்கின்ற மக்கள் இருக்கிறார்கள், அவங்கள விட இவர்கள் தாழ்ந்தவர்களாம். யாரு? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு குடும்பத்தாரை ஆதரியாதவர்கள். எப்படிப்பட்டவர் என்றால், ஆண்டவரை பற்றி கேள்விப்படாமல் இருக்கின்ற மக்களை விட தாழ்ந்தவர்கள். நம்ம பொதுவான வார்த்தையில் மட்டமானவர்கள், பயனற்றவர்கள். எப்படியெல்லாம் வலியுறுத்தி வசனத்தை இந்த பவுலடியார் இவரை நம்ப வைத்து விசுவாசத்திலே வளர வேண்டும், வசனத்தை செயல்படுத்த வேண்டும், முதியோரை கவனிக்க வேண்டும் என்றெல்லாம் ஊக்குவிக்கிறார் பாருங்கள். இதுதான் ஊழியருடைய கடமை. ஒரு சபை இருக்கிறது என்ற சபையானது சத்தியத்தை எல்லாம் வலியுறுத்தி விசுவாசத்தை வளர்க்க வசனத்தை பயன்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் நாம் இருக்கின்றோம். 3ஆவதாக
மரபுக்கு முந்தியது கடவுளின் கட்டளை. இந்த இஸ்ரேல் மக்கள் வாய்மொழியான சட்டங்களை எல்லாம் செயல்படுத்தினவர்கள். பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட சட்டங்களை விட ஆங்காங்கே தேவையான காலகட்டங்கள் உருவாகின்ற பொழுது மரபு சார்ந்த ட்ரெடிஷ்னல் சட்டங்கள் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கடவுளின் வார்த்தை புறக்கணி விட்டதாகவும், குறிப்பாக முதியோரை கவனிப்பதற்காக கொடுக்கப்பட்ட சட்டத்தை நீர்த்து போகும்படியாக முதியோரை கவனிப்பதற்காக கொடுக்கப்பட்ட சட்டத்துக்கு பதிலாக மாட்டு சட்டத்தை அறிமுகப்படுத்தி அதில் திருப்தி அடைந்தார்கள். வசனம் சொல்கிறது முதியோரை கவனிக்க வேண்டும். இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கு ஞாபகப்படுத்துகின்றார். மார்க் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மார்க் 7:13. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள். எதற்காக அதை சொல்கிறார்கள் என்றால், பெற்றோரை கவனிக்க வேண்டும் என்று கற்பிக்கப்பட்டவர்கள் அதற்கு மாற்று வழியை, குறுக்கு வழியை கண்டுபிடித்த மரபுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களாம். பெற்றோரை கவனிக்காதவர்கள் குர்பான் என்கின்ற ஒரு குறிப்பிட்ட வரியை, காணிக்கையை ஆலயத்தில் செலுத்திவிட்டால் போதும், பெற்றோரை கவனிக்க வேண்டாம். ஒரு குறுக்கு வழி, அதில் ஒரு திருப்தி அவர்களுக்கு. பெற்றோரை கவனிக்க விரும்பாதவர்கள் இந்த குறுக்கு வழி கண்டுபிடித்து அந்த குறுக்கு வழியினுடைய ஆன்மீகத்திலே மகிழ்ந்து திருப்தி அடைந்திருக்கிறார்களாம். இதை இயேசு கிறிஸ்து நினைப்பூட்டி சொல்லி காண்பித்து இது பயனற்ற வாழ்க்கை என்று நினைப்பூட்டுகின்றார். மார்க் 7:10 வசனத்திலே பார்க்கிறோம். 9 முதல் வாசிக்கிறேன். மார்க் 7:9 முதல். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளையை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். மரபை கடைபிடிக்க திறமையாக கடவுளின் கட்டளையை புறக்கணித்து விட்டீர்கள் என்று கடவுளின் கட்டளையை நினைப்பூட்டுகின்றார். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும், தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும். 20ஆம் அதிகாரம், யாத்திராமத்திற்கு 20ஆம் அதிகாரம், லேவில் இருக்கின்ற 19ஆம் அதிகாரம் 2 வசனத்தை நினைத்து ஆண்டவருக்கு சொல்லுகின்றார். 10 கட்டளை, பிறகு லேவி 19ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டதை இங்கு நினைப்பூட்டுகின்றார். நினைப்பூட்டி சொல்லுகின்றார், உன் தந்தையும் தாயை மதித்து நட என்றும், தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்று மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா? ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையையோ பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது குர்பான் ஆயிற்று, நான் உன்னை கவனிக்க வேண்டியது, உனக்கு உணவு கொடுக்க வேண்டியது, உன் பராமரிக்க வேண்டியது குர்பானாக மாற்றப்பட்டு விட்டது. உன்னை கவனிப்பதற்கு பதில் குர்பான் எனும் காணிக்கையை நான் ஆலயத்திலே செலுத்தி விட்டேன், என் கடமை முடிந்து விட்டது. இந்த மிக பெரும் சமூக பாவத்தை ஆண்டவர் சுட்டி காட்டி இது மிக மிக தவறு என்பதை அவர்களுக்கு அறிவுறுத்துகின்றார். குர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கை ஆயிற்று என்றால், நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லி வந்தால், கற்பித்து வந்தால், பயிற்சி பெற்றால், செயல்பட்டு வந்தால், அதன் பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பது இல்லை. யாரை பார்த்து சொல்றார்? பரிசேயர், வேத பார்ப்பை சொல்றார், தலைவர்களை பார்த்து சொல்றார். தலைவர்களே, வசனத்தை விளக்குகின்றவர்களே, நீங்கள் பொய்யான விளக்கத்தை கொடுக்கிறீர்கள், வசனத்துக்கு தவறான விளக்கம் கொடுக்கிறீர்கள், ஒரு புதிய சட்டத்தை மரபு உருவாக்குகிறீர்கள். கடவுள் சட்டத்துக்கு விரோதமான மரபு அது, பழக்கம் அது. கடவுளுக்கு விரோதமான ஒரு பழக்கத்தை உருவாக்கிவிட்டு பெற்றோர்களை பிள்ளைகள் கவனிக்க செய்யாமல் தடுக்கிறீர்கள். பெற்றோரை கவனிக்க ஊக்குவிக்காமல், போதிக்காமல், வழிநடத்தாமல் தவறானவற்றை கற்பிக்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். கடவுள் வசனம் பிரயோஜனமே இல்லாமல் போயிடுச்சு. 12ஆம் வசனத்தை இன்னொரு முறை வாசிக்கிறேன்.
அதன் பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதே இல்லை. இந்த குறுக்கு வழி கண்டுபிடித்ததுனால பெற்றோருக்கு செய்ய வேண்டியதை செய்ய நீங்கள் உதவுவதில்லை, அனுமதிப்பதே இல்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுள் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இது போல இன்னும் பல்வேறுவற்றை செய்கிறீர்கள். இது போல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவரிடம் கூறினார். 2003 வரை நான் சாந்தோம் ஆலயத்தில் ஆயராக பணியாற்றிய பொழுது தமிழ் ஆலயத்தில் ரெவரண்ட் ஆனஸ் சின்னையா அவர்கள் அங்கு வருவார்கள். அப்பொழுது அவருக்கு வயது 80 வயது. அவர், தம்பி, எங்கெல்லாம் நீங்கள் ஆலயத்தில் பணியாற்றுறீங்களோ ஒன்று கடைபிடிங்க. இடம் இருந்தால் அந்த சபைக்கு இருக்கிற மக்களுக்கு மாத்திரம் முதியோர் இல்லங்களை கட்டுங்க. கொஞ்சம் பிரச்சனை கூட வரலாம். ஒவ்வொரு ஆலய காம்பவுண்ட்லேயும் நீங்கள் வயதானவர்கள், சபையை சேர்ந்த வயதானவர்கள் ஒரு இல்லம் அமைத்து அவளுக்கு உதவி செய்யுங்க. அது மிக அவசியமானது என்று எனக்கு சொல்லியிருக்கிறார். இந்த 6 மாதத்தில் பார்க்குறோம். இந்த செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வரை தான் அதிகபட்சமான கொரோனா வியாதி பரவியதான். 6,48,096 பேர் இந்தியாவில். இப்பொழுது இறங்கு முகம். அவர் சொல்கிறார், ஒருத்தர் எழுதுவர், இது எப்படி தெரியுமா, அந்த கொரோனா வியாதி உச்சத்துக்கு வந்து ஒரு பெல் மாதிரி சைஸ் அப்படி வளர்ந்து அப்படி திரும்ப போயிடும். இது குறையறதுக்கு கடைசியாக மார்ச் மாதம் தான் குறையும். இப்பொழுது குறைய ஆரம்பித்தது. ஒருவேளை அதிகமாகலாம், மார்ச் மாதம் வரை குறைந்து போகலாம். இந்த தடுப்பூசி வேக்சினேஷன் செலுத்தினால்தான் ஓரளவுக்கு முடியும் என்று சொல்லிவிட்டு, முந்தநேற்று ஒருத்தர் டி ஜேக்கப் ஜான் சேஷாத்ரி 2 பேர் இந்து பத்திரிகையில் கடிதம், இந்த ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாங்க. இதில் இந்த ஆர்டிக்கலில் சொல்லப்பட்டிருக்குது கட்டுரையில், முதியோரை காப்பாற்றுவது சமுதாயத்தின் கடமை. இவர்கள் இந்த வியாதினாலே அதிகம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த பாதினாலே தாக்கப்படுகின்ற வாய்ப்பு அதிகமாக இருக்கிற நிலையிலே ஒருவேளை இந்த வேக்சினேஷன் கண்டுபிடித்தால் முதலாவது அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு அரசாங்கம் பட்ஜெட் ஒதுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவளை கவனிப்பதற்கு ஏற்கனவே சில வியாதினாலே பாதிக்கப்பட்டவர்கள், பிறகு முதியவர்கள், இவர்களுக்கு முதல் இடம் கொடுத்து தடுப்பூசி முதலாவது கொடுக்க முயற்சிக்கலாம். இதற்காக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லி, இனிமேல் ஒவ்வொரு ஆண்டும், எப்போதான் முடியும் தெரியாது, ஒரு வருஷத்தில் 1.5 கோடி பேருக்கு இந்த வியாதி வந்து போகும் என்றும் பயமுறுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டு அடுத்த ஆண்டு முதல் 1000 பேருக்கு 18 பேருக்கு இந்த வியாதி வருமா. ஒவ்வொரு 1000 பேருக்கும் இந்தியாவில் மட்டும் கணக்கு எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு 1000 பேருக்கும் 18 பேருக்கு இந்த வியாதி வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த தடுப்பூசி சீக்கிரம் பயன்படுத்துகின்ற பொழுது அது சாத்தியமாகும். தடுப்பதற்காக 138 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கிறோம். ஏறக்குறைய 75 கோடி மக்களுக்கு இந்த வியாதி வந்து பல வகையில் சென்றிருக்கிறதா. பலருக்கு இந்த வியாதி தாக்கப்பட்டு எதிர்ப்பு சக்தி இருப்பதனாலே அது இல்லாமல் போனதாம். முதியவர்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த நிலையிலே முதியோர் தினத்தன்று நாம் முதியோரை அணுகுகின்ற நிலையிலே, இவர்களை பாதுகாப்பதற்காக மருத்துவ நிலையிலே நாம் உதவிடவும் பணியாற்றவும் திட்டமிடவும் நினைவுறுத்தப்படுகின்றோம். அரசோடு இணைந்து பணியாற்றுகின்ற பொழுது அவர்கள் நம்மோடு வாழ்ந்து மகிழ்ச்சியோடு செயல்படுவார்கள், சாட்சி பகர்வார்கள். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாமத்தை மகிமைப்படுத்துகின்றோம். திருவார்த்தையின் வழியாக என்றும் சாட்சியோடு வளரவும், வசனத்தின் வழியாக ஆரோக்கியமான சமுதாயத்தை கட்டும் கிருபையாகிறோம். நீர் இயேசு ஜெபங்களும் பிதாவே, ஆம். நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னி மரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க வருவார்.
பரிசுத்தாவையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். அமர்வோம். நாம் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு விழாக்களை நடத்துவது உண்டு. பேராயத்தின் மூலமாக நற்செய்தி பெருவிழா நமது ஆலயத்திலே நடைபெறாது. ஆனாலும் அந்த மிஸ்டரிகளை தாங்குவதற்காக காணிக்கை உரைகள் மாத்திரம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆலயத்தை விட்டு வெளியே செல்கின்ற பொழுது 2 தன்னார் தொண்டர்கள் இந்த காணிக்கை கவரை வழங்குவார்கள். இந்த மாதம் முழுதும் எப்பொழுதெல்லாம் நேரம் இருக்கிறதோ அப்பொழுது நீங்கள் இந்த காணிக்கை உரையிலே மிஸ்டரிகளுக்காக காணிக்கை படைக்க அழைக்கப்படுகின்றீர்கள். விருப்பமுள்ளவர்கள் தங்கள் குடும்பத்தின் சார்பாக அந்த விழா மலரிலே இவ்விதமான விளம்பரத்தை வழங்க வாய்ப்பு இருக்கிறது. ஆர்வமுள்ளவர்கள் நீங்கள் இடத்தில் பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் அறிந்த வகையிலே காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை 5 வழிபாடுகள் உண்டு. உங்களுக்குரிய நேரத்தில் நீங்கள் பங்கேறுங்கள். தயவுசெய்து 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வர வேண்டாம். வழிபாட்டிலே 10 வயதுக்குட்பட்டலும் வழிபாட்டில் பங்கேற்க வாய்ப்பு இல்லை. இந்த வழிபாடு ஜபம் ஆசீர்வாதம் முடிந்த பிறகு முன்னால் வந்து மத்தியில் இருக்கிற பாத்திரத்திலே பொதுவான காணிக்கை படைத்துவிட்டு கவர் காணிக்கை 2 பெட்டியிலே படைக்க அழைக்கப்படுகிறீர்கள். எனக்கு இடதுபுறமாக இருக்கின்றவர்கள் காணிக்கை படைத்துவிட்டு வலதுபுறமாக செல்லலாம். வலதுபுறமாக இருக்கின்றவர்கள் காணிக்கை படைத்துவிட்டு இடதுபுறமாக செல்லலாம். ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும். ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அந்த அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களுக்கு மன்னியும். இல்லை சோனைகள் பிரேசிப்ப நாம் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடைகளே. ஆமேன். அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம். உலகம் முழுதும் இருக்கின்ற முதியோரை எல்லாம் அது கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நாட்டிலே வசிக்கின்ற முதியோரை கரத்திலே கொடுக்கின்றோம். இதிலே குறிப்பாக இந்த கொரோனா வியாதினாலே பாதிக்கப்பட்ட முதியோரையும் இது கரத்திலே கொடுக்கின்றோம். போதுமான வசதி இல்லாத நிலையிலே மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட முடியாத நிலையிலும், குறைவான வருமானமுள்ள நிலையிலே, போதுமான கவனங்கள் கொடுக்கப்படாத நிலையிலும் உமது கரமிருந்து காத்திருக்கின்ற மண்டாடுகின்றோம். வறுமையிலே வாடுகின்றவர்கள், உணவில்லாமல் தவிக்கின்றவர்கள், தங்க வசதி இல்லாமல் இருப்போர் இல்லாமல் கரத்திலே கொடுக்கணும். பாதுகாத்து கொள்ளும். எங்களால் இயன்றளவு ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு பணியாற்றவும் உதவி செய்யவும் கெஞ்சி மண்டாடுகின்றோம். எங்கள் இல்லத்திருக்கின்ற பெற்றோரை எல்லாம் கரத்திலே கொடுக்கின்றோம். முதியோரை கரத்திலே கொடுக்கின்றோம். அவர்கள் சமாதானமாக மகிழ்ச்சியாக இருக்க நீர் ஆண்டவரே அவர்கள் எல்லாம் வழிநடத்த கெஞ்சி மண்டாடுகின்றோம். வசனத்தை வாசிக்கின்ற நாங்கள், உம்மீது விசுவாசம் கொண்ட நாங்கள் எங்கள் வாழ்க்கையை செயல்படுத்தி முதியோரை கவனிப்பதிலே எங்கள் விசுவாசத்தை காண்பிக்க நீங்களை வழிநடத்த கெஞ்சி மண்டாடுகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே சபை மக்கள் எல்லாரும் கருத்திலே கொடுக்கின்றோம். வழிபாட்டில் பங்கேற்க முடியாது இருக்கின்ற 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 10 வயதுக்குட்பட்டோர் எல்லாம் கருத்திலே கொண்டு பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்தியருளும். தொடர்ந்து ஆண்டவரே இந்தியாவில் இருக்கின்ற கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள், உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டோரை கருத்திலே கொடுக்கிறோம். மருத்துவ சிகிச்சை பெறுகின்றவர்கள், இல்லத்திலே தனிமைப்படுத்தப்பட்ட சிகிச்சை பெறுவோரையும் கருத்திலே கொடுக்கிறோம், பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே உமது அன்பானது எல்லாரும் தாங்கள் கெஞ்சி மண்டாடுகின்றோம். சிகிச்சை அளிக்கின்ற மருத்துவ பணியாளர்கள், ஒழுங்கு செய்கின்ற அரசு அதிகாரிகள், பாதுகாப்பு கொடுக்கின்ற காவல்துறையினர் அனைவருக்காக ஜெபிக்கிற பாதுகாத்துக் கொள்ளும். மாறாத அன்பாண்டவரே எல்லாரும் தாங்கள் கெஞ்சி மண்டாடுகின்றோம். இல்லங்களுக்கு போகலே எங்களை பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதியும். இந்த மாதமானது எங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கவும், எங்கள் உழைப்பிலே வருமானத்திலே விசுவாசம் தங்கியிருக்கவும், எங்களுக்கு பலத்தையும் சுகத்தை கொடுக்க கெஞ்சுகின்றோம். மீட்பர் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வர கடவோம்.